எதிர்க்கட்சிகளின் அமளியால் மாநிலங்களவை மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நீட் விவகாரத்தை முன்வைத்து எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வருவதால் மாநிலங்களவை மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். அங்கு என்ன சூழல் நிலவுகிறது? மீண்டும் எப்பொழுது வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்களை சொல்லுங்கள். எதிர்க்கட்சிகளின் கடும் அமளி காரணமாக மக்களவை மற்றும் மாநிலங்களவை நடவடிக்கைகள் தொடங்கிய சில நிமிடங்களிலேயே மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக மாநிலங்களவை நண்பகல் 12 மணிக்கு மீண்டும் கூடிய போது இந்த நீட் வினாத்தாள் முறைகேடை முன்வைத்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் கடும் அமளியில் ஈடுபட்டார்கள். சில எதிர்க்கட்சி எம்பிக்கள் அவையினுடைய மையப்பகுதிக்கு சென்று முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். அவைத்தலைவர் மீண்டும் மீண்டும் எச்சரித்த பின்னரும் அவருடைய அமளியும் முழக்கமும் தொடர்ந்ததால் மாநிலங்களவை தொடங்கிய ஒரு 2-3 நிமிடங்களிலேயே நண்பகல் 12:30 மணி வரை மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மக்களவையும் கிட்டத்தட்ட இதே நிலைதான். நீட் வினாத்தாள் கசிவு, அயோத்தியா ராமர் கோவில் காணிக்கை முறைகேடு உள்ளிட்ட விவகாரங்களை வலியுறுத்தி விவாதம் நடத்த வேண்டும் என எதிர்க்கட்சி எம்பிக்கள் முழக்கங்களை எழுப்பினார்கள். அமளிக்கிடையே மக்களவையிலே உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 34 38 அதிகரிக்க வகை செய்கின்ற மசோதாவை மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வால் அறிமுகம் செய்தார். அதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சிகளுடைய கடும் அமளி காரணமாக மக்களவையும் நண்பகல் 12:30 மணி வரை மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இரு அவைகளும் 12:30 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.